ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறதுக்கான சிறந்த வழி என்னன்றது தான் இந்த வீடியோல ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். அதுக்கு பேரு தான் வேல்யூ இன்வெஸ்டிங். இன்னைக்கு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணமே அவேர்னஸ் கொடுத்தது நம்ம மாதிரி யூடியூபர்ஸ் தான். ஆனா அத எந்த யூடியூபர்ஸ் வந்து நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, யார் கரெக்ட்டா சொல்றாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அது வந்து நம்ம அனுபவத்தால தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஒருத்தர் சொல்றத அப்படியே பிளைண்டா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்மளும் சில அனலைசிஸ் பண்ணணும், நம்மளும் விஷயம் கத்துக்கணும், எஜுகேட் பண்ணிக்கணும் நம்மள. அப்பதான் வந்து ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 10 பாயிண்ட் இருக்குங்க, ஃபண்டமெண்டல் பாயிண்ட்ஸ். அதை செக் பண்ணாவே போதும். நீங்க ஈஸியா சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா என்னுடைய அனுபவத்துல நானும் வந்து இன்ட்ராடே பண்ணி பார்த்துட்டேன், ஃபியூச்சர் ஆப்ஷன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே சக்சஸ் ஆகல. ஆனா கரெக்டா வந்து ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணிட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது, அதாவது எந்த இடத்துல வாங்கணும், எந்த இடத்துல விற்கணும்ன்றத தெரிஞ்சுக்கினா கண்டிப்பா நம்ம வந்து சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கும். அந்த இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டமெண்டலா செக் பண்ணிக்கணும். வெறும் டெக்னிக்கல்ல மட்டும் நீங்க வந்து செக் பண்ணிட்டு ஒரு கம்பெனியில போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப ஆபத்துல போய் முடிஞ்சிடும். பயங்கர ரிஸ்க் ஆனது. ஓகேங்களா? ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நீங்க வந்து இறங்குனா கூட திரும்ப ஏறும் அப்படின்றத நீங்க நம்பிக்கையோட இருக்க முடியும். ஓகேங்களா? அந்த நம்பிக்கை கொடுக்கறது நீங்க ஃபண்டமெண்டலா செக் பண்ணிட்டு வாங்கினாதான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மார்க்கெட்ல, அதாவது யூடியூபர்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ற 2 பேர் பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஆனந்த் சீனிவாசன். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டுல. அவர் வந்து கண்டிப்பா ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் பத்தி தான் சொல்லுவாரு. அதாவது லோ வேல்யூ ஸ்டாக்ஸ் தான் வாங்க சொல்லுவாரு. ஹை வேல்யூ ஸ்டாக்ஸ் பக்கம் தலையே வைக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. ஓகேங்களா? அதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் ஷேர் பிரதர் வந்து ரொம்ப நியாயமா ஒரு நேர்மையாவும் சொல்லிட்டு வராரு. நிறைய எஜுகேட் பண்றாரு. எந்தெந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, எந்த ஸ்டாக் எப்ப பிரேக் அவுட் ஆகுது, எப்ப என்ட்ரி கொடுக்கலாம், எப்ப ஸ்டாப் லாஸ் வச்சு வெளில வரணும் சப்போஸ் வந்து இறங்குச்சுன்னா அப்படின்றது கிளியராவே எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இவங்க 2 பேர்ல ஒருத்தர் வந்து ஃபண்டமெண்டலா சொல்லுவாரு. அதாவது ஆனந்த் சீனிவாசன் சாரு. ஆனா வெறும் பிஇ ரேஷியோ பத்தி தான் அவர் சொல்லின்னு இருப்பாரு. ஓகேங்களா? அது லோ வேல்யூ தான் வாங்கிக்கன்னு சொல்லுவாரு. கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அது எப்படி கண்டுபிடிக்குது? அந்த ஒரு பிஇ ரேஷியோ வச்சு மட்டும் ஒரு ஸ்டாக் வந்து வாங்கவே முடியாதுங்க. நிறைய இருக்கு பார்க்க வேண்டியது. அது பத்தி கிளியரா இது வரைக்கும் அவர் ஃபண்டமெண்டலா நிறைய சொன்னது கிடையாது. அந்த அனாலிசிஸ் பத்தி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கவும் இல்ல இது வரைக்கும். சொல்லிக் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? இன்னும் நம்ம வந்து ஃபர்தரா வந்து பெட்டர் இன்வெஸ்டர் ஆக முடியும். நம்மளே கத்துக்க முடியும். இது வாங்குன்னு சொல்றதை விட கத்து கொடுத்தா நம்மளே கத்துக்கலாம். சோ அது பண்ணான்னா இன்னும் வந்து அவருக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து நன்றி கடன் பட்டிருக்கலாம். ஓகேங்களா? 2வது நம்ம இந்த தமிழ் ஷேர் பிரதர் இருக்கா இல்லையா? அவரு வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா நல்ல ஸ்ட்ராங்கான ஆள். ஓகேங்களா? நல்ல அனலைஸ் பண்றாரு. எந்த இடத்துல என்ட்ரி நிறைய சக்சஸ் ரேட் வந்து அதிகம் வருது. மோர் தென் 70% நானே வந்து அனுபவிச்சிருக்கேன். 70% சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஆனா என்ன ஒண்ணு, ஃபண்டமெண்டலா வந்து அவர் செக் பண்றது கிடையாது. ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிற ஸ்டாக் மட்டும் தான் அவர் டெக்னிக்கல் அனலைஸ் பண்றது கிடையாது. எல்லா ஸ்டாக்ஸும் அனலைஸ் பண்ணுவாரு. டெக்னிக்கலா பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது அத பத்தி சொல்லுவாரு. ஆனா அதுல சில ஸ்டாக்ஸ் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்காது. குரோத்ல வந்து மொமெண்டத்துல இருக்கும். ஆனா ஒரு ரிசல்ட் சரியா குடுக்கலாம், டக்குன்னு டவுன் பண்ணிடும். இல்ல நியூஸ் பேஸ்ட், அதாவது நியூஸ் வந்து நெகட்டிவ் நியூஸ் நிறைய வந்தா உடனே டவுன் ஆக்கிடும். இல்ல ஷேர் மார்க்கெட் மொத்தமாவே குளோபலாவே நியூஸ் ரொம்ப மோசமான நெகட்டிவ் நியூஸ் இருந்துன்னா படுத்துக்கும். அடுத்தது ஏந்துக்கவே இருக்காது. ஏன்னா ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஏந்துக்கிறதுக்கு. அது மாதிரி ஸ்டாக்ஸ் தான் நிறைய இருக்கு. சோ அதனால நம்ம ஃபண்டமெண்டலா செக் பண்ணிட்டாவே நீங்க சக்சஸ் ரேட் வந்து இன்னைக்கு அதிகமா இருக்கும். சோ ஃபண்டமெண்டலான்னு சொல்லும்போது ஒரு 10 பாயிண்ட்ஸ் நீங்க செக் பண்ணணுங்க. பிஇ ரேஷியோ, புக் வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ, பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ, பிரைஸ் டு growth ரேஷியோ, ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, ஆர்ஓஐஇ, கரண்ட் ரேஷியோ, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. இந்த 10 பாயிண்ட் பார்த்துட்டு டெக்னிக்கலா வந்து நீங்க எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும்னு மட்டும் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஃபண்டமெண்டலா ஒரு கம்பெனி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் நீங்க உடனே போய் கம்பெனி ஷேரை வாங்க முடியும். அப்படி வாங்கிட்டீங்கன்னா லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருந்தா ஓகே. நீங்க கொஞ்ச நாள் டைம் எடுக்கும் அது ஏறதுன்னு வச்சுங்களேன். அந்த ரேஷியோ வர வரைக்கும், அதாவது பிஇ ஏர்னிங் வந்து வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஏறும். ஆனா ரொம்ப லாங் டர்மா ஆகும் அது. ஓகேங்களா? ஆனா டெக்னிக்கலா வந்து நீங்க வந்து என்ட்ரி கொடுக்கணும். ஃபண்டமெண்டலா செக் பண்ணிட்டு வச்சுட்டீங்க. உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஒரு 10 கம்பெனி பார்த்து வச்சிட்டீங்க. நல்லா இருக்கு கம்பெனி. அது வந்து எப்போ இறங்குதோ, ஏதாவது நியூஸ் பேஸ்ட் ஏதாவது சின்ன நெகட்டிவ் வந்தா கூட இறக்கி விட்டுருவாங்க. அந்த நேரத்துல நீங்க வந்து என்ட்ரி கொடுக்கலாம். சோ அது மாதிரி பார்த்து வச்சுக்கின்னு நீங்க கரெக்டா என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஈஸியா வந்து நீங்க சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கும். உங்களுக்கு வந்து கெயின் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்படிதான் நீங்க வந்து பண்ணணும். ஆனா அதுக்கு வந்து யாருமே இந்த ஒரு 10 பாயிண்ட் கிளியராவே எனக்கு தெரிஞ்சு எந்த யூடியூப்ஸும் கரெக்டா சொல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லல. சோ அத வந்து நான் முயற்சி பண்ணியிருக்கேன் இப்ப இந்த வீடியோல. ஓகேங்களா? சோ இந்த 10 பாயிண்ட்ஸ எந்த ரேஞ்ச்ல நீங்க வாங்கணும்? பி ரேஷியோன்னா எந்த ரேஷியோ இருந்தா வாங்கலாம்? புக் வேல்யூ எவ்வளவு இருந்தா வாங்கலாம்? அப்படி இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி இருந்தா வாங்கணும்? ஆர்ஓஇ, ஆர்ஓசி இத பத்திலாம் நம்ம வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கு. அது 10 பாயிண்ட் நம்ம கிளியராவே பார்த்துடுவோமே. அது பார்த்துட்டா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? சோ அதனால இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா
2 செக்மெண்ட் இருக்குங்க. ஒன்னு வந்து ஃபியூச்சர் ஆப்ஷன் செக்மெண்ட், இன்னொன்னு கேஷ் செக்மெண்ட். நான் இப்ப பேசுறது எல்லாமே கேஷ் செக்மெண்ட் பத்தி தான். ஃபியூச்சர் ஆப்ஷன் பக்கம் பார்த்து தலையே வைக்காதீங்க. ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ரிஸ்க் ஆனது. அதுல சக்சஸ் ரேட் வந்து 10% தான் அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? சோ நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஸ்டாக்க வாங்குறோம். நல்ல கம்பெனி ஸ்டாக்கா பார்த்து வாங்கிட்டு, அந்த லாங் டெர்ம்க்கு வச்சுக்கிறோம். இல்ல நம்ம டார்கெட் இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா, அந்த டார்கெட் வரும்போது வெளில வந்துடலாம். அதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. நல்ல கம்பெனி வாங்கிட்டீங்கன்னா தைரியமா இருக்கலாம். ஓகேங்களா? இறங்குனாலும் திரும்ப ஏறிடும். ஓகே. அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோல புரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. மிட் கேப் ஸ்டாக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேபிட்டல் தான் அது குறிக்குது. மார்க்கெட் கேபிட்டல்ன்றது என்னது? நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இன்டு கரண்ட் பிரைஸ் என்ன இருக்குது? அந்த கம்பெனியோட கரண்ட் பிரைஸ் என்ன? அததான் வந்து மார்க்கெட் கேபிட்டல். ஓகேங்களா? இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 20,000 crores இருக்கிறது எல்லாமே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெல் எஸ்டாப்ளிஷ் ஏற்கனவே பிசினஸ் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. மார்க்கெட்ல வந்து சிக்னிபிகண்டான ஒரு ஷேர் இருக்கு அவங்களுடைய பெர்சன்டேஜ். சோ அதனால இது வந்து ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதுல ரிஸ்க் வந்து கம்மி மத்ததெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? மிட் கேப் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 5,000 crore இருந்து 20,000 crore இருக்கிறது தான் வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிங் இதுல வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை விட இது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் தான். ஆனா லார்ஜ் கேப் வந்து ஏற்கனவே ஒரு growth ஆகி இருக்கும். ஃபர்தரா growth கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நாளைக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸா ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ அந்த அந்த ரிஸ்க் நீங்க எடுக்கிறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா ஃபண்டமெண்டலா மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஈஸியா இதுல வந்து அதோட இதுல growth அதிகமா இருக்கும். அதனாலதான் இதுலயும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ங்க. இதுல வந்து மார்க்கெட் கேபிட்டல் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 5,000 crore இருக்குது தான். சோ அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அதாவது ஹை வாலட்டிலிட்டி இருக்குங்க. திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்கும். ஆனா ஏறுனா ஒரே முட்டா ஒரு 30% ஏறும், 40%, 100% எல்லாம் ஏறி இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்ல இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். பயங்கரமா ஏறும். ஆனா மார்க்கெட் படுக்க ஆரம்பிச்சுன்னா அந்த ட்ரெண்டிங் அப்படியே டபுள் மடங்கு இறங்கும். சோ அந்த அளவுக்கு ரிஸ்க். ஆனா ஃபியூச்சர்ல சப்போஸ் நல்ல ஒரு ஃபண்டமெண்டலா ஸ்டாக் நீங்க வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ஆனா வேற வழி இல்ல. ரிஸ்க் எடுத்து லாங் டேர்முக்கு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இது வந்து ஏறும் அப்படின்றது தான் நான் என்னுடைய கணிப்பு. ஓகேங்களா? இது எல்லாம்னா இது லார்ஜ் கேப், மிட் கேப்ப கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய 10 இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் தான் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஇ ரேஷியோ. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. அதாவது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் எ ஷேர் டிவைடட் பை ஏர்னிங் பெர் ஷேர் தான் இது குறிக்குது. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பிஇ ரேஷியோ லெஸ் தென் 25 இருந்தாவே லோ வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உகந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அது மட்டும் பத்துமா? கூட செக்டார் பியும் செக் பண்ணுங்க. அந்த செக்டார் பியோட இது வந்து கம்மியா இருந்ததுனாவே இது பெட்டர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிஇ ரேஷியோ வந்து 20 இருக்குன்னு வச்சுங்க. அது எதை குறிக்குது அப்படின்னா, அதனுடைய ஏர்னிங்ஸ் ரூ. 1 இருந்ததுன்னா நம்ம ரூ. 20 குடுத்து வாங்குறோம். 20 டைம் அதாவது 20 மடங்கு அதிகமா குடுத்து வாங்குறோம். அததான் மல்டிபிள்ஸ்ல இருக்கு அப்படின்னு இவ்வளவு மல்டிபிள்ஸ்ல இருக்கு பிஇ ரேஷியோ அப்படின்னு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல நியூஸ்ல எல்லாம் சொல்லினே இருப்பாங்க. சோ அப்போ வந்து நம்ம ஏன் அது அவ்வளவு அதிகமா குடுத்து வாங்குறோம்னா அது growth இருக்கும். அந்த ஏர்னிங் 20 அதிகம்னா அப்போ நம்ம இன்னும் அதிகமான மல்டிபிள்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆயிருக்கு. நிறைய ஸ்டாக் 50, 60, 80 அப்ப அதெல்லாம் வாங்குறது எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுங்க. சோ growth எவ்வளவு இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வாங்கணும். இந்த 20ன்றது பாத்தீங்கன்னா 20 மடங்கு அதிகமாகுமா ஏர்னிங்ஸ் அப்படின்றது இருக்கும். இது நார்மலான ஏர்னிங்ஸ் ஒரு நல்ல growth கம்பெனி இது கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துல தான் இந்த பி ரேஷியோ இவ்வளவு இருந்தா வாங்கலாம் தைரியமா. ஆனா 50 மடங்கு 100 மடங்கு எல்லாம் போச்சுன்னா அது வாங்குறது வேஸ்ட் இல்லையா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சிக்காமயே நிறைய பேர் ட்ரேட் பண்ணி இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதான் ஃபர்ஸ்ட் பேசிக்கான ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ரேஷியோ பிஇ ரேஷியோ. எது வந்து குட் பிஇ ரேஷியோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பிஇ ரேஷியோ வந்து டிஃபரெண்ட் செக்டார்ஸ்க்கு டிஃபரெண்ட் பிஇ இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஒரு செக்டார்ல வேற மாதிரி எல்லாம் பிஇ சிமெண்ட் செக்டார்ல பாத்தீங்கன்னா வேற பிஇ ரேஷியோ இருக்கும். அந்த மொத்த கம்பெனியுமே அந்த ரேஞ்சில தான் ட்ரேட் ஆயின்னு இருக்கும். இதே வந்து பப்ளிக் செக்டார் கம்பெனிலாம் அது ஒரு ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கும். அது ஒரு பக்கம் அது ஒரு மாதிரி ட்ரேட் ஆயின்னு இருக்கும். இல்ல பேங்கிங்ல வேற மாதிரி ட்ரேட் ஆயின்னு இருக்கும். சோ அந்த செக்டார் பிஇ தான் நீங்க செக் பண்ணணும் கம்பேர் பண்ணும் போதெல்லாம். சோ அதனால ஒவ்வொரு செக்டார்லயும் ஒரு ஒரு பிஇ ரேஞ்ச் இருக்கும். சோ எல்லாமே காமனா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேங்களா? சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் growth வந்து அதிகமா இருக்கும். அதுக்கான பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும். அப்ப ஹையர் பிஇ ரேஷியோ இருக்கும். ஓகேங்களா? ஆனா சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா லெஸ்ஸர் பிஇ ரேஷியோ தான் இருக்கும் சில செக்டார். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ அதனால ஒரு பிஇ ரேஷியோ நீங்க செக் பண்ணும்போது ஹிஸ்டாரிக்கல் பிஇ ரேஷியோவும் செக் பண்ணலாம். ஒரு கம்பெனில நீங்க ஒரு ஸ்டாக்ல போய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அதோட ஹிஸ்டாரிக் பிஇ ரேஷியோ செக் பண்ணுங்க. பிஇ ரேஷியோ வந்து நம்ம ஏர்னிங்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஏறி இறங்கின்னு இருக்கும் அதுவும்.
சோ அது வந்து லோயர் எண்ட் எப்போ வருதோ ஹிஸ்டாரிக்கலா செக் பண்றீங்க ஒரு லோயர் எண்ட்ல இருக்கு பி ரேஷியோனா அப்ப போய் கூட வாங்கலாம். ஒன்னு வந்து நீங்க செக்டார் பிஏ கம்பேர் பண்றீங்க. இன்னொன்னு அந்த பி ரேஷியோ ஹிஸ்டாரிக்கல் பி ரேஷியோ செக் பண்றீங்க. அது லோயர் எண்ட்ல இருக்கும்போது போய் வாங்கலாம். சோ இந்த 2 ஃபேக்டர் கன்சிடர் பண்ணும் பி ரேஷியோ செக் பண்ணும்போது. ஓகேங்களா? அடுத்தது அந்த ஏர்னிங் பெர் ஷேர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராவே தெரியும். ஓகேங்களா? ஒவ்வொரு வருஷம் வந்து ஏர்னிங் பெர் ஷேர் வந்து இன்கிரீஸ் ஆயின்னு இருக்கா, டிக்ரீஸ் ஆயின்னு இருக்கான்னு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குங்க. நம்ம கடைசியா பார்க்கலாம் அதையும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஏர்னிங் பெர் ஷேர் எப்படி எவாலுவேட் பண்றாங்கன்னா, கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் காமன் ஷேர்ஸ். இத பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டிய எவாலுவேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து முக்கியம். ஓகே. அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போறது பாத்தீங்கன்னா, புக் வேல்யூ பெர் ஷேருங்க. அதாவது புக் வேல்யூன்றது ஒரு கம்பெனியோட மதிப்பு. அதாவது கம்பெனியே திவால் ஆனா கூட, அந்த கம்பெனில இருக்கிற சொத்த வித்தாவது அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு குடுக்கலாம். ஓகேங்களா? சோ அந்த மதிப்பு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ அதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா, டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் லையபிலிட்டிஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ். இதுதான் வந்து அதனுடைய ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த அசெட்ஸ் வந்து என்னென்ன குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பைனான்சியல் அசெட்ஸ். சோ வித்தா கூட பணம் வர்றது எல்லாமே வந்து பைனான்சியல் அசெட்ஸ்ல வந்துரும். அதாவது ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மென்ட், ஏதாவது இன்வென்டரி ப்ரொடக்ஷன் வந்து பண்ணி அது மெட்டீரியல் வந்து ரெடியா இருக்குன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் இன்வென்டரியில வரும். அதுக்கப்புறம் டோட்டல் ரிசீவபிள்ஸ் ஏதாவது வர வேண்டியது இருக்கு. அப்புறம் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணிருப்பாங்க. அப்புறம் கையில இருக்கிற கேஷ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டோட்டல் அசெட்ஸ். ஓகேங்களா? லையபிலிட்டிஸ்ன்றது பாத்தீங்கன்னா கடன் தான். ஷார்ட் டேர்ம் கடன், லாங் டேர்ம் டெப்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அக்கௌண்ட்ஸ் பேயபிள் ஏதாவது இருக்கும். கட்ட வேண்டியது. அப்புறம் ஏதாவது டாக்ஸ் டியூ இருக்கும். இதெல்லாம் வந்து கழிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் போட்டீங்கன்னா ஒரு கம்பெனியோட புக் வேல்யூ கிடைச்சிடும். சோ இந்த பிரைஸ் புக் வேல்யூ பாத்தீங்கன்னா பிலோ 1 இருந்ததுன்னா அது வந்து ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக் நம்ம புரிஞ்சுக்கலாம். சில இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 3 இருந்தா கூட கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது அபவ் 1 to 3 அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா கூட கன்சிடர் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு நல்ல growth ஸ்டாக் இருக்கு. ஃபியூச்சர் நல்லா போகும் இன்னும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிற அந்த கம்பெனி எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் எ ஷேர். அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூன்றது கிட்டத்தட்ட புக் வேல்யூ மாதிரி தான். அதாவது அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இருக்கு இல்லையா? கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து அதிகமா இருந்ததுன்னா அது வந்து ஒரு அண்டர் வேல்யூன்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம தைரியமா பண்ண முடியும். சோ அதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது தான் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பேசிஸ் ஆஃப் பிரசன்ட் ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கம்பெனி. பிரசன்டா கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அது ஃபைனான்சியல் எப்படி இருக்கு, அதன் growth எவ்வளவு ஏர்னிங்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி பிளஸ் வந்து அடுத்த ஒரு 12 மாசம் இல்ல அடுத்த வருஷம் அடுத்த ஃபைனான்சியல் இயர் வரைக்கும் எப்படி இருக்கும் அந்த growth அதை பேஸ் பண்ணி வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ட்ரூ வேல்யூன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? வேல்யூக்கும் இன்ட்ரின்சிக் வேல்யூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் கண்டிஷன் பிரசன்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதை குறிக்கிறது. இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிமேட் ஃபியூச்சரோட எஸ்டிமேட்டையும் கணக்குல எடுத்துக்கின்னு கால்குலேட் பண்றது. சோ இதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்ண போறோம் புக் வேல்யூ வந்து பிலோ 1 இல்ல பிலோ 2க்கு இருந்தா அதை கன்சிடர் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட அதிகமா இருந்தா அதை கன்சிடர் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. சோ இதுதான் நீங்க எடுத்துக்கணும். அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போறது பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஃபார்முலா மார்க்கெட் கேபிட்டல் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இல்லனா ரெவென்யூ குறிக்கிறது. மார்க்கெட் கேபிட்டல்ன்றது உங்களுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளவு இருக்கும் இன்டு கரண்ட் ஷேர் பிரைஸ் எவ்வளவு அதான் குறிக்குது. இந்த பிஎஸ் ரேஷியோ அதாவது பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ வந்து பிலோ 1 இருந்ததுன்னா இது வந்து ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்தது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தைரியமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த இந்த பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோட பெட்டர்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? பி ரேஷியோட இதுதான் பெட்டரா நீங்க கன்சிடர் பண்ணணும். காரணம் என்னன்னா ப்ராஃபிட் வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். எப்படின்னா இந்த டிப்ரிசியேஷன் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், டாக்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து கரெக்டா போட மாட்டாங்க. டிப்ரிசியேஷன் நம்ம இஷ்டம் தானே. அது தோராயமா தான் அப்ராக்சிமேட்டா தான் போட முடியும். ஆனா சேல்ஸ் ஃபிகர் இது வந்து பிரைஸ் டு சேல்ஸ் இல்லையா? சேல்ஸ் ஃபிகர் வந்து நீங்க வந்து மாத்தியே போட முடியாது. அது ஆடிட்ல காமிச்சே ஆகணும். ஆடிட் ட்ரையல் இருக்கு. ஓகேங்களா? சோ அதுல வந்து பேலன்ஸ் ஷீட்ல கிளியரா தான் போட்டாகணும். அதுல வந்து எதுவும் மாத்தவே முடியாது உங்களால. ஓகே. சோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரேஷியோ அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேலன்ஸ் ஷீட்ல ஈஸியா கிராஸ் செக் பண்ண முடியும். அதுவும் இல்லாத இது வந்து இண்டஸ்ட்ரியல் லெவல்லே வந்து டேட்டா வந்து கொடுத்தாகணும் நீங்க. ஓகேங்களா? சோ அதனால வந்து இதுல வந்து மாத்தவே முடியாது. அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்ததா நம்ம தெரிஞ்சுக்க போறது பாத்தீங்கன்னா பிரைஸ் டு growth ரேஷியோங்க. இதுவும் வந்து முக்கியமான ஒரு ரேஷியோ. இதுவும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? சோ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா PEG equal to PE divided by EGR. Pன்றது price to earning. EGRன்றது earnings growth வந்து 5 இயர்ஸ்க்கு எடுத்துக்குவாங்க. 5 வருஷத்துக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன இருக்கும் earnings அப்படின்றத அந்த growth ரேட்டை வச்சு இது வந்து கால்குலேட் பண்ணுவாங்க.
அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போறது பிரைஸ் டு growth ரேஷியோ, அதாவது பிஇஜி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா பிஇ டிவைடட் பை இஜிஆர். பிஇன்றது பிரைஸ் டு ஏர்னிங், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? அது எப்படி கால்குலேட் பண்றாங்க? பேஸ்ட் ஆன் கரண்ட் ஏர்னிங்ஸ் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ். இஜிஆர்ன்றது பாத்தீங்கன்னா அடுத்த 5 இயர்ஸ்ல கம்பெனி வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அதோட எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ணுவோம். அதாவது ஏர்னிங்ஸ் growth ரேட் ஃபார் 5 இயர்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போறது பிரைஸ் டு growth ரேஷியோ. அதாவது இது வந்து அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போறது பிரைஸ் டு growth ரேஷியோங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ், அதாவது பிஇ ரேஷியோ டிவைடட் பை இஜிஆர், அதாவது ஏர்னிங்ஸ் growth ரேட் ஓவர் 5 இயர்ஸ். சோ பிஇ ரேஷியோ உங்களுக்கு தெரியும், கரண்ட் ஏர்னிங்ஸ் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றது. ஆனா பிஇ ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா எக்ஸ்பெக்டட் growth எவ்வளவு இருக்கும் அடுத்த 5 வருஷத்துல, எவ்வளவு ஏர்னிங்ஸ் கொடுக்கும் அடுத்த 5 வருஷத்துல, அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றது. சோ இதுதாங்க இதோட ஃபார்முலா. சோ அப்ப பிஇ ரேஷியோ எவ்வளவு இருந்தா பெட்டர் இன்வெஸ்ட்மென்ட்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஸ் தென் 1 இருந்ததுன்னா இது வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அபவ் 1 இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து இது ஓவர் வேல்யூ ஸ்டாக் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஃபியூச்சர் growth-ஐ விட இது இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்றது அர்த்தமே இல்லை இல்லையா? சோ அதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த ROE பேஸ் பண்ணி நம்ம ஒரு கம்பெனி வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா ப்ராஃபிட்டை ஜெனரேட் பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ROE வந்து அதிகமா இருந்ததுன்னா எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து எஃபிஷியன்ட்டா வந்து இன்கமை ஜெனரேட் பண்ண முடியும், growth இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ROE வந்து மோர் தென் 20% இருந்ததுன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கங்க. அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போறது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்க, அதாவது ROCEன்றது. ஓகேங்களா? இந்த ROCE எது குறிக்குதுன்னா கம்பெனியோட கேபிட்டலை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் எந்த அளவுக்கு ஜெனரேட் பண்ணுது அதை தான் இது குறிக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தது ROE, அது வந்து கம்பெனியோட நெட் அசெட்டை பேஸ் பண்ணி எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்றத குறிக்கிறது. ஓகேங்களா? சோ ரெண்டுமே நம்ம முக்கியம் பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? இந்த ROCE-யோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ், EBITன்னு சொல்லுவாங்க, டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்றது பாத்தீங்கன்னா டோட்டல் ஈக்விட்டி பிளஸ் லாங் டர்ம் டெப்ட் தான் குறிக்குது. சோ இந்த ROCE பாத்தீங்கன்னா 20% மேல இருந்தாவே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ROCE பாத்தீங்கன்னா ROE-யோட பெட்டர் இண்டிகேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னா இந்த ROCE வந்து பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டை வந்து டெப்டையும் ஈக்விட்டியும் கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனா ROE வந்து வெறும் நெட் அசெட் மட்டும் தான் வச்சு கால்குலேட் பண்றது. அதனால இது வந்து பெட்டர் இண்டிகேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ROI, அதையும் நம்ம பார்க்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ப்ராஃபிட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது இன்டு 100 போட்டீங்கன்னா அதோட பெர்சன்டேஜ் கிடைச்சிட போகுது. எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்மளுக்கு ப்ராஃபிட் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கரண்ட் ரேஷியோங்க. கரண்ட் ரேஷியோன்றது பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி அதனுடைய ஷார்ட் டேர்ம் டெப்ட் கடன்களை பே பண்ற அளவுக்கு அதனுடைய அபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகே, எதெல்லாம் கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷ், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், இன்வென்ட்ரி, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் கம்பெனி எல்லாம் எதை வந்து குயிக்கா செல் பண்ண முடியுமோ, எந்த அசெட்ஸ் எல்லாம் குயிக்கா செல் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து இந்த கரண்ட் அசெட்ஸ்ல இன்க்ளூட் ஆயிடும். சோ கரண்ட் அசெட்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள குயிக்கா வந்து கேஷா கன்வெர்ட் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸ்ல வந்துடும். கரண்ட் லைபிலிட்டிஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ளிகேஷன் சொல்லலாம், அதுவும் ஒரு விதையான கடன் தான் சொல்லலாம். ஓகேங்களா? அக்ரிமெண்ட் இல்ல கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க வந்து பே பண்ணி ஆகணும். அது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பாருங்க. அக்கௌண்ட்ஸ் பேயபிள், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், டாக்ஸ் பேயபிள், அக்ரூட் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருக்கும், பேலன்ஸ் கட்ட வேண்டியது, அப்புறம் அதர் டெப்ட்ஸ் கம்பெனி ஓவ்ஸ் டு தி கிரெடிட்டார்ஸ்க்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ்ல வந்துடும். சோ ஹை கரண்ட் ரேஷியோ, அதாவது மோர் தென் 1 இருந்ததுன்னு வச்சுங்களேன், கம்பெனி வந்து ஃபைனான்ஸ்ல வந்து நல்ல ஹெல்த்தியான கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ கரண்ட் ரேஷியோ மோர் தென் 1 இருக்கணும், அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோங்க. இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். கடன், கம்பெனி வந்து எவ்வளவு கடன் வச்சுன்னு இருக்காங்கன்றது இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதாவது அவங்க வந்து எவ்வளவு அசெட்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த அசெட்ஸ்க்கு மேல வந்து கடன் இருக்கா இல்ல அந்த அசெட்ஸ் வேல்யூவோட கம்மியா கடன் இருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஓகேங்களா? இது வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க? டோட்டல் லைபிலிட்டிஸ் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸோட ஈக்விட்டி. சோ இந்த லைபிலிட்டிஸ் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் டெப்ட், லாங் டேர்ம் டெப்ட். ஓகேங்களா? எல்லாமே கடன் தான். ஓகேங்களா? அடுத்தது ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா நெட் அசெட்ஸ், கம்பெனி எவ்வளவு இருக்குதோ அதனுடைய நெட் அசெட்ஸ் தான் இது வந்து அதனுடைய வேல்யூ தான் இது குறிக்குது. ஓகேங்களா? சோ நல்ல டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1 இருக்கணும்.
ஓகேங்களா. சில டைம்ல 1.5 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் கணக்குல. ஏன்னா சப்போஸ் கம்பெனி வந்து ஃபியூச்சர்ல வந்து நல்ல growth இருக்க போது நல்லா தெரிஞ்சிச்சுன்னா அப்போ வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனலிஸ்ட் எல்லாம் வந்து 1.5 வரைக்கும் கூட போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டா வந்து less than 1 இருக்கு தான் வந்து பெஸ்ட் டு கன்சிடர். ஓகேங்களா. ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்றதுக்கு பெஸ்டான வெப்சைட் எதுன்னு கேட்டீங்கன்னா screener.in தான் நான் சொல்லுவேன். நானும் அதை தான் யூஸ் பண்றேன். இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தா போதும், நீங்க அந்த ஐடியை பேஸ் பண்ணி இதுல லாகின் பண்ண முடியும். ஓகேங்களா. சோ இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா எந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் செக் பண்ண போறீங்களோ அதை வந்து நீங்க வந்து இந்த சர்ச் ஃபார் கம்பெனி ரைட் டாப்ல இருக்கு பாருங்க, அங்க வந்து நீங்க அந்த கம்பெனியோட பேர் கொடுங்க. இப்ப நான் வந்து வெஸ்ட் கோஸ்ட் கொடுக்குறேன். ஸோ வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில்ஸ்க்கு வந்து கொடுக்குறேன். இப்பதான் இது வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு பேப்பர் கம்பெனிலாம். அதனால சும்மா எக்ஸாம்பிளுக்கு இது எடுத்துக்கினேன் நான். ஓகேங்களா. சோ எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கேன். இது வந்து எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாதுன்றது நீங்க புரிஞ்சுக்கலாம். நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இது வந்து சொல்லி இருக்கோம். நீங்க கத்துக்கணும், அதுதான் மெயின். ஓகேங்களா. சோ இந்த வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ரேஷியோ வந்து செட் பண்ணிக்கலாம். இதுல வந்து இத்தனை இருக்கு இல்லையா, இது வந்து நான் செட் பண்ணது. நார்மலா பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா ஏதாவது கம்பெனி பேர் போட்டீங்கன்னா ஒரு 2 ரோ மட்டும் தான் காமிக்கும். மார்க்கெட் கேபிட்டல் காமிக்கும், கரண்ட் பிரைஸ் காமிக்கும், அப்புறம் ஹை லோ காமிக்கும், டிவிடெண்ட் ஈல்டு தான் காமிக்கும். ஓகேங்களா. சோ இதெல்லாம் மெயினா காமிக்கும். ஸ்டாக் பிஇ காமிக்கும். ஓகேங்களா. சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் கேப், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கம்பெனி வந்து நம்ம செக் பண்ண போறோம், வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ். இதோட மார்க்கெட் கேபிட்டல் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு, 4530 crore இருக்கு. அதாவது லெஸ் than 5000 crore இருக்கு. அப்போ இது வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இது வந்து ரிஸ்க் அதிகன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் சொல்லியிருக்கோம், என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்றது. அப்புறம் ஹை லோ 52 வீக் ஹை 52 வீக் லோ தான் இது குறிக்குது. ஓகேங்களா. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்டாக் பி பாத்தீங்கன்னா 4.48 தான் இருக்கு. நம்மளுடைய நாம்ஸ் எவ்வளவு, லெஸ் தென் 20 இருந்தாவே பெஸ்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பிளஸ் வந்து செக்டார் பி இருந்ததுன்னா இண்டஸ்ட்ரியல் பி இருக்குன்னு வச்சுக்கலாம், அதோட கம்மியா இருக்குன்றது பார்ப்போம். இப்போ இதோட பாத்தீங்கன்னா ஸ்டாக் பி எவ்வளவு இருக்குது, 4.48. இண்டஸ்ட்ரியல் பி எவ்வளவு இருக்கு, 13.9 இருக்கு. அப்போ இண்டஸ்ட்ரியல் பியோட இது கம்மியா இருக்கு. ஓகேங்களா. அப்போ இது வந்து ஒரு பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சு. ஒரு பாயிண்ட் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கு பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா புக் வேல்யூ எவ்வளவு இருக்கு, 390 இருக்கு. 390 வந்து இங்க கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு இருக்கு, 686 இருக்கு. கிட்டத்தட்ட 2 மடங்கு வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் புக் வேல்யூட. சோ இது வந்து பரவாயில்ல, ரெண்டுக்குள்ள இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை என்ன கேட்டீங்கன்னா. ஓகேங்களா. சில கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எல்லாம் சில பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புக் வேல்யூ கூட கம்மியா இருக்கும். அது இன்னும் சூப்பர் அண்டர் வேல்யூ, ரொம்ப ஓவர் அண்டர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இல்ல ஈக்குவலா இருந்தா ஓரளவுக்கு பெட்டர். ஓகே. அடுத்து டிவிடெண்ட் ஈல்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம டிவிடெண்ட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவிடெண்டுக்காக சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க பப்ளிக் செக்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா ROCE 61.8% ஓகேங்களா. இதுவும் சூப்பரா இருக்குது. அதே மாதிரி ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 44.8% இருக்கு. இதுவும் சூப்பரா இருக்கு. அடுத்தது பாருங்க அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ 2848 இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட இது கிட்டத்தட்ட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமா இருக்கு. ஓகேங்களா. சோ அப்ப இது வந்து பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா. சோ பியும் கம்மியா இருக்கு, இண்டஸ்ட்ரியல் பியோட அது கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ ஓகேவா இருக்கு, ROCயும் நல்லா இருக்கு, ROEயும் நல்லா இருக்கு. ஓகேங்களா. அப்புறம் பாருங்க இன்னொன்னு பிரைஸ் டு சேல்ஸ், இதுவும் பாத்தீங்கன்னா 1க்குள்ள இருக்கு. ஓகேங்களா. இன்னும் சூப்பர். அதுக்கப்புறம் பிஇஜி ரேஷியோ பாருங்க 0.13 தான், இதுவும் 1க்குள்ள இருக்கு. இதுவும் சூப்பர். கரண்ட் ரேஷியோ வந்து 1க்கு மேல இருக்கணும், அது பாருங்க எப்படி இருக்குன்னு. 1.32 இருக்கு. இதுவும் சூப்பரா இருக்கு. இன்னொன்னு வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், இது வந்து நம்ம growth இருக்கான்னு நம்ம கீழே பார்க்கலாம் பேலன்ஸ் ஷீட்ல. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு டெப்ட் டு ஈக்விட்டி 1க்குள்ளதான் இருக்கு, 0.09 தான் இருக்கு. அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. எதை பிளட்ஜ் பண்ணிருக்காங்கன்னு கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளவு அந்த ஸ்டாக்கை பேஸ் பண்ணி கம்பெனி வந்து பிளட்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. கடன் வாங்கி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதுல பார்த்தா அது ஒண்ணுமே பண்ணல, இவங்க பிளட்ஜிங்கும் பண்ணல. ஓகேங்களா. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கான்னு பார்க்கணும், பிளஸ்ல இருக்கான்னு பாருங்க. இது வந்து பிளஸ்ல இருக்கு, 2631 crores இருக்கு. பிரைம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் மோர் தென் 50 இருந்தாவே பெட்டர். சோ அதுவும் பாத்தீங்கன்னா அதுவும் கிளியர் ஆயிடுச்சு. சோ இந்த பாயிண்ட்லாம் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இது வந்து ROIC வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல், இதுவும் வந்து 55% இருக்கு. ஓகேங்களா. சோ எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃபண்டமெண்டலா இந்த கம்பெனி சூப்பருங்க. சோ எந்தெந்த கம்பெனில நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த கம்பெனியோட நியூஸ் வந்து ரெகுலரா நீங்க பாத்துனது தான் பெட்டர். ஓகேங்களா. சோ கம்பெனியோட டீடைல்ஸ் கூட இதுல வந்து தெரிஞ்சுக்கலாங்க. அந்த ரைட் சைட் டாப்ல போனீங்கன்னா பாருங்க அபவுட்ல வந்து வெஸ்ட் கோஸ்ட் பேப்பரோட டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. எப்போ கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, கம்பெனி வந்து எத்தனை ஃபேக்டரி இருக்கு, எங்கெங்க இயங்குது, என்னென்ன பண்றாங்க, என்னென்ன பிசினஸ் அவங்க பண்றாங்க அப்படின்னு கம்பெனி டீடைல்ஸ் மொத்தமே பார்த்துலாம். அது மாதிரி அவங்களோட கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன, ஒரு செக்மெண்ட்ல எவ்வளவு ப்ராஃபிட் வருது, ரெவன்யூ மிக்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த ப்ராடக்ட்ல எவ்வளவு கிடைக்குது, எவ்வளவு பெர்சன்டேஜ் அவங்களுக்கு கிடைக்குது, மார்க்கெட் ஷேர் எவ்வளவு இருக்கு, ஏதாவது எக்ஸ்பான்ஷன் பிளான் இருக்கா அப்படின்றது எல்லா டீடைலும் ஓரளவுக்கு இதுல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. சோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கம்பெனி முதலீடு பண்றதுக்கு முன்னாடி. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா கீழே அதனுடைய கிராஃப் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. சோ இந்த screener.inலயே பாத்தீங்கன்னா அவங்களே வந்து என்னென்ன பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் கொடுத்துருவாங்க. ப்ரோஸ்ன்றது பாசிட்டிவ், கான்ஸ் வந்து நெகட்டிவ். இந்த ப்ரோஸ்ல பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து ரெடியூஸ் டெப்ட், கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி கம்பெனியோட growth ரேட் பாத்தீங்கன்னா 34% சொல்லியிருக்காங்க 5 வருஷமா. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இல்லையா? ROE பாத்தீங்கன்னா ட்ராக் ரெக்கார்ட் வந்து 25% மேல இருக்கு. ஓகேங்களா? கம்பெனியோட வொர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் குறைஞ்சிருக்கு. 35 நாள்ல இருந்து 23 நாள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இவ்வளவு நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கிற வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில்ஸ் வந்து நமக்கு புரியுது. ஓகேங்களா? ஃபண்டமெண்டலா நல்லா இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியுது. சோ ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணீங்கன்னா அது எந்த செக்மெண்ட்ல இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான பியர்ஸ் கம்பெனி இது வந்து லிஸ்ட் அவுட் காமிச்சிடும். கம்பேரிசன் காமிச்சிடும். ஓகேங்களா? அடுத்தது இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நீங்க பாத்துக்கலாங்க. எவ்ரி குவார்டர்ல பாத்தீங்கன்னா இயர்லி கம்பேரிசன் பார்த்து இன்னும் பெட்டர். ஓகேங்களா? இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா சேல்ஸ் பாத்தீங்கன்னா 18ல இருந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆயினே வருதா? 2004 நடுவுல கொஞ்சம் இறங்கிச்சு. திருப்பியும் 22ல 3378 வந்துச்சு. மார்ச்ல திருப்பி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நல்லாவே. 4921 ஓகேங்களா? சோ ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் பாத்துங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பாத்துங்க. 362, 511, 6 எல்லாமே இன்க்ரீஸ் ஆயி நடுவுல 21ல மட்டும் தான் குறைஞ்சிருக்கு. மீதி திருப்பி பாத்தீங்கன்னா பூம் ஆயிடுச்சு பாருங்க. 638 ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1647ங்க மார்ச்ல. சோ எவ்வளவு பூம் ஆயிருக்கு பாருங்க. இதனுடைய ப்ராஃபிட். சோ இத பேஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இது ரொம்ப முக்கியம். இதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ 2018ல 33 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 44 ஆயிருக்கு. 56 ஆயிருக்கு. 21ல மட்டும் தான் ஏதோ சொதப்பி இருக்காங்க. ஓகேங்களா? மீதிபடி பாத்தீங்கன்னா திரும்ப பழையபடி அதிகமாவே ஆயிடுச்சு ஆக்சுவலா. 22ல வந்து 46 ஆயிடுச்சு. அப்புறம் மார்ச் 23ல உங்களுக்கு 142 கிட்ட போயிடுச்சு. ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட்டும் இதுல குடுத்திருப்பாங்க. சோ இதுல வந்து என்னென்ன பார்க்கலாம்னா ரிசர்வ்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இதுல பாருங்க ரிசர்வ்ஸ் வந்து பாத்தீங்க 2565 இருக்கா மார்ச் 2023ல. இது வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் இருக்கு. அப்ப நிறைய பணம் வச்சுன்னு இருக்காங்க கையில. சோ டோட்டல் அசெட்ஸ் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டோட்டல் லைபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்கு, டோட்டல் அசெட்ஸ் எவ்வளவு இருக்கு இதெல்லாம் வந்து பாத்துக்கலாம். அடுத்தது அந்த கேஷ் ஃப்ளோஸும் நம்ம பாத்துக்க முடியும். அதாவது கேஷ் ஃப்ரம் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயினே வந்திருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த மார்ச் 2023ல பயங்கரமா டபுள் மடங்கு மேல ஆயிருக்கு. 1238 வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல காமிக்குது. அது என்னென்ன நெகட்டிவ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பிக்ஸ் அசெட்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னா அது நார்மலா பண்ணுவாங்க எல்லா கம்பெனிலயும் எக்ஸ்பான்ஷனுக்காக. அதுவும் இதுல பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ்னா என்ன அர்த்தம்? கடன் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். சோ இது ஒரு கடன் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. அதே நேரத்துல சிலது சோல்டும் பண்ணியிருக்காங்க. கடன் இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு. சோ இது வந்து பாசிட்டிவ். சோ மொத்தமா பாத்தீங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டில வந்து மைனஸ் தான். ஓகேங்களா? நெட் கேஷ் ஃப்ளோ இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும். அது பாசிட்டிவ் இருந்தாவே பெரிய விஷயம் நம்மளுக்கு. இங்க நெட் கேஷ் ஃப்ளோ பாத்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு பாருங்க. 22 கம்பேர் பண்ணும்போது டபுள் ஆயிருக்கு. ஓகேங்களா? 5ல இருந்து 10 போயிருக்கு. சோ இது வந்து நமக்கு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? அடுத்தது வந்து ரேஷியோஸ் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதெல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. அது ப்ரொமோட்டர்ஸும் இதுல வந்து குடுத்திருப்பாங்க. ஃபாரினர்ஸ் எவ்வளவு வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் 56% இருக்கு. இப்போ ஜூன் 2023ல. எஃப்ஐஐஸ் பாத்தீங்கன்னா 7.38, டிஐஸும் 7.38 வச்சுருக்காங்க. பப்ளிக் தான் கொஞ்சம் அடுத்தது அதிகமா இருக்குது. 28.92 ஓகேங்களா? சோ இதுல வந்து டோட்டலா நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. 52,029 ஷேர் ஹோல்டர்ஸ் இதுல இருக்காங்க. ஓகேங்க. சோ இவ்வளவு விஷயங்களை வந்து இந்த ஸ்கிரீனர் டாட் இன்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னாவே இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தைரியம் வரும். நல்ல ஃபண்டமெண்டலா இருந்ததுன்னா தைரியமா நீங்க முதலீடு பண்ணுவீங்க. இல்லாத பட்சத்துல யாரோ சொல்றது யாரோ நம்பிதான் நம்ம பண்ணின்னு இருக்கணும். சோ இது நல்ல ஃபண்டமெண்டலா இருக்கா அப்படின்றத பாத்தீங்கன்னாவே போதும். அடுத்ததா இந்த ரேஷியோ சொன்னேன் இல்லையா? இவ்வளவு ரேஷியோஸ் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வேணா கூட இந்த எடிட் ரேஷியோஸ் இருக்கு பாருங்க. இத போயிட்டு நீங்க என்ன ரேஷியோ வேணுமோ அத நீங்க வந்து பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி இதுலயே வந்து எல்லாமே போட்டுருவாங்க. நீங்க எந்தெந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணலாமோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.